முரளியில் தூக்கம் வர்றதுக்கு காரணம் இதுதான். சில நேரத்தில் முரளி கேட்கும்போது நமக்கு பிடிச்சிருக்கு. பாபா என்கிட்ட பர்சனலாக பேசிகிட்ருக்காரு. பேசும்போது சொல்கிறார் இல்லையா முரளியில், இனிமையான குழந்தைங்களே இதை செய்யாதீங்க, இனிமையான குழந்தைங்களே இதை செய்யுங்கன்னு பேசுகிறாரு இல்லையா. இனிமையான குழந்தைங்கன்னு எல்லாருக்கும் சொல்கிறாரு. ஆனால் முரளி கேட்கக்கூடிய நேரத்தில் எப்போதும் இதை புரிஞ்சுக்கோங்க, பாபா பர்சனலாக என்கிட்ட பேசிகிட்ருக்காரு, எனக்கு சொல்லி கொடுத்துட்ருக்காரு. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கிறோம் கிளாஸு எல்லாருக்காகவும் பாபா எடுத்துகிட்ருக்காருன்னு. ஆனால் பாபா பர்சனலாக என்கிட்ட முரளி மூலமாக பேசிகிட்ருக்காரு. இப்போது முரளியில் லாபத்தை எடுக்க முடியும்னா நம்முடைய புத்தி இங்கேயும் அங்கேயும் போகாமல் இருக்கும்போது தான். மேலும் ஒவ்வொரு பாயிண்ட்டும் தாரணை ஆகும்போது எடுக்க முடியும். அதனால் முரளியினுடைய நேரத்தில் இந்த மாதிரி நினைக்காதீங்க. முரளி ஜென்ரலாக பொதுவாக பாபா எல்லாருக்கும் சொல்லிகிட்ருக்காருன்னு நினைக்கக்கூடாது.